ஒரு சிலுவை, ஒரு மீட்பு, ஒரு நம்பிக்கை. இயேசு பாடுபட்டு இறந்த நாள் ஏன் இன்னும் புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இந்த புனிதமான நாளுக்கு பின்னால் உள்ள மிகவும் அழகான அர்த்தத்தை இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். புனித வெள்ளி, பெரிய வெள்ளி, கருப்பு வெள்ளி என்று அழைக்கப்படும் இந்த நாள் கல்வாரியில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை குறிக்கிறது. இது ஒரு துக்க தினம் என்றாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் ஆழமான அன்பை நினைவூட்டும் நாள். புனித வெள்ளி முதலில் கிபி 33 அனுசரிக்கப்பட்டது. உபவாசம், ஜெபம், அன்பு, பகிர்தல் போன்ற பண்புகளை வெளிப்படுத்தி கிறிஸ்துவர்கள் இந்த நாளை அனுசரிக்கிறார்கள். எருசலேமில் விசுவாசிகள் கிறிஸ்து சுமந்தது போன்ற சிலுவைகளை சுமந்து கொண்டு வியா டோலுரோசாவில் நடக்கிறார்கள். ரோமில் கொலோசியம் அருகே தீப்பந்தமேற்றி சிலுவை ஊர்வலம் நடத்துகிறார்கள். ஸ்பெயினில் சிலுவை பயணத்தை நினைவு கூற முகமூடி அணிந்த மக்கள் மெழுகுவர்த்திகள் அல்லது சிலுவைகளை எடுத்துச் செல்கிறார்கள். லண்டனில் ட்ரஃபல்கர் சதுக்கம் புனித வெள்ளியன்று ஒரு வாழும் சுவிசேஷ மேடையாக மாறுகிறது. பெர்முடாவில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிக்கும் வகையில் காத்தாடிகள் உயரப் பறக்கின்றன. அமெரிக்காவில் கூட ஜனாதிபதி ட்ரம்ப் போன்ற தலைவர்கள் கிறிஸ்து பலியான இந்த நாளை தேசிய ஜெபத்துடன் நினைவு கூறுகிறார்கள். எனவே உலகத்தின் ஒளி நம் அனைவரின் பாவத்தின் பாரத்தை சுமந்ததினால் இது புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு வெறும் பேச்சல்ல, அது சிலுவையில் தொங்கிய தியாகம், கிருபையின் கடல். நீங்களும் நானும் நித்தியமாக வாழ இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்த நாள். இது பரலோகம் திறக்கப்பட்ட நாள் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆகவே இந்த தினம் புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது.